பொதுவாக எல்லோரும் மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் மீன் குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு மீன் எப்படி முக்கியமோ அதே போல் மீனை கழுவுறதும் முக்கியம்தான். மீனை நல்லா கழுவுனிங்கன்னா அதே போல் மீன் குழம்பும் நல்லாயிருக்கும். மீனை சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளியை நல்லா கரைச்சி புளி கரைசலையும் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம், தேங்காய் போட்டு புளி கரைசலில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பின்னாடி தக்காளி போட்டு அரைச்சி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கலக்கி உப்பு போட்டு வைக்கணும். அடுப்பில் அகண்ட பாத்திரத்தை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டு 2 பச்சை மிளகாயை போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி கரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்த பின்னாடி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மீனை போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி இறக்கிடணும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி.